சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே சேதுவும் தமிழும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. காலையில தமிழை பார்த்தா காலேஜுக்கு புது சேலையெல்லாம் கட்டி இங்க ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. இதை மலர் பார்த்துட்டு, என்ன தமிழ் சேலை புதுசு மாதிரி இருக்கு, முகத்திலையும் சந்தோஷம் தெரியுது, என்ன இன்னைக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் தமிழை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப தானே யோசிச்சுட்டு, இன்னைக்கு என்ன அக்கா புது சேலையெல்லாம் கட்டி ரெடி ஆகுறத பார்த்தா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிக்கவும், அட ஆமா மலர் அக்கா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இன்னைக்கு என்ன நாள்னு, நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்லி தானே சொல்லவும், ஆமா இன்னைக்கு என்ன நாள் வியாழக்கிழமை, என்ன நாள்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மலரை யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அட போங்கக்கா இன்னைக்கு அக்காவுடைய கல்யாண நாள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி தானே சொல்லவும், அட ஆமா தமிழ் இன்னைக்கு உங்களுடைய கல்யாண நாள்ல, திருமண நாள் வாழ்த்துக்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், தேங்க்ஸுக்கா, ஆமா சேலை புதுசா இருக்கே, யாரு அம்மா வாங்கி கொடுத்ததா அப்படின்னு சொல்லி மலர கேட்கவும், இல்ல இது அவர் கல்யாணம் ஆன புதுசுல வாங்கி கொடுத்தது, ஒரு தடவை கட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் கட்டினதில்ல, அதான் இன்னைக்கு கல்யாண நாள் அப்படின்றதுனால இந்த சேலையை பார்த்ததும் கட்டணும்னு தோணுச்சு, அதனாலதான் இந்த சேலையை கட்டியிருக்கேன், சரிக்கா நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. தனம் வேகமாக பார்த்தா சேதுக்கிட்ட ஓடியாந்து, மாமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும், என்ன நாள் இன்னைக்கு, என்ன நாள் உன் பிறந்த நாளும் இல்லையே, உன் அக்கா பிறந்த நாள் போன நாள் தான் நம்ம, அட போங்க மாமா உங்களுக்கு எந்த நாளுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, இன்னைக்கு உங்களுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆன நாள், அதாவது இன்னைக்கு உங்களுடைய திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், அப்பதான் சேதுவுக்கே தோணுது, ஆமா இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண நாள்ல அப்படின்னு சொல்லி சேதுக்கு பார்த்தா மனசுக்குள்ள ஒரு சின்னதா சந்தோஷம். அதுக்கு என்ன எப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், என்ன இப்பனா கேக் வெட்ட வேணாமா, அக்கா காலேஜ் போயிட்டு வரையில நீங்க கேக்கெல்லாம் வாங்கிட்டு வாங்க, இந்த படத்துல எல்லாம் பாப்போல அந்த மாதிரி வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுங்க, நீங்களும் அக்காவும் சேர்ந்து கேக்கெல்லாம் கட் பண்ணுங்க, என்ன மாமா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், போ கேக்கு வரையா, நான் என்ன சொன்னேன், உனக்கு என்னனாலும் என்கிட்ட கேளு, அவளுக்கோ இல்ல அவளை பத்தின எந்த விஷயமும் என்கிட்ட வந்து கேட்காதுன்னு உன்ட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அட போங்க மாமா நீங்க என்னதான் ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தனம் பார்த்தா மலர்கிட்ட போவோம், அக்கா இன்னைக்கு அக்கா காலேஜ் போயிட்டு வரையில நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணி வைப்போமா, இந்த ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், தனம் ஓ வயசுக்கு மீறி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், போங்கக்கா நான் எத்தனை படம் பார்த்துருப்பேன், வெட்டிங் டேனா இப்படிலாம் பண்ணுவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், அது சரி அம்மாச்சிக்கு தெரிஞ்சாலும் அவங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க, இன்னைக்கு அக்காவும் மாமாவும் இங்கே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் அங்கே பெரிய வீட்டில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலரும் தனமும் டெக்கரேட் பண்ணிட்டு மலரும் தனமும் பார்த்தா இங்கே ராஜாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை, ரூமும் பார்த்தா பூட்டி இருக்கு. தமிழும் பார்த்தா காலேஜுக்கு போயிட்டு வராங்க, வந்து பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. என்ன கதவு பூட்டி இருக்கு, மலரக்கா வெளியே எங்கேயும் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கவும், கதவை திறந்து பார்த்தா ரூம் எல்லாம் ரெடியாகி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ரூம் எல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தா ஒரு லெட்டரில் பேப்பர் எழுதி வச்சிருக்கு, தமிழ் இன்னைக்கு நானும் தனமும் பெரிய வீட்டில் தூங்கிக்கிறோம், நீயும் மாமாவும் இன்னைக்கு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா எழுதி வச்சிருக்காங்க. இவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதை படித்து பார்த்துக்கிட்டு இருக்கையில அப்போதான் பார்த்தா சேது வராரு. சேதும் பார்த்தா உள்ளே வந்து பார்க்குறாரு, பார்த்தா ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. என்ன ரூம் எல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணலை, இதெல்லாம் பண்ணது மலரக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா மல்லிகைப்பூவும் அல்வாவும்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. சேதுவோடைய கையில் பார்ப்பாங்க, அதில் பூவும் அல்வாவெலாம் இருக்கும். என்னது உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், பார்த்தா தெரியல பூவும் அல்வாவும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், யாருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரியே கேட்பா இவ அப்படின்னு சொல்லி சேது மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இந்த பூ உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா மல்லிகை பூவை தமிழ்கிட்ட கொடுக்குறாரு. அல்வா பார்த்தா சேது கையில் வச்சிருக்கவும், அப்போ இந்த அல்வா யாருக்கு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், வெளியில இருக்கல நாய், அந்த நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இதுவும் உனக்கு தான், இன்னைக்கு கல்யாண நாள்ல திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சேது தமிழ்கிட்ட சொல்லவும், சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. பூ வாங்கிட்டு வந்தவர் அதை தலையில வச்சு விட்டா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைக்கவும், அப்பதான் சேது நினைக்கிறாரு, ஒருவேளை தலையில வச்சு விடன்னு நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்து அந்த பூவை வாங்கி
தமிழோடைய தலையில வச்சு விடுறாரு.